மின்னலின் கவிதை மழை என்ற இந்த புத்தகம் அறிமுகமாவதற்கு முன்பே அவர் எனக்கு அறிமுகமானவர். என்னுடைய நீண்டகால நண்பராக இருக்கிறார். தினமும் உரையாடுகின்ற ஒரு நபராக எனக்கு இருக்கிறார் என்றால் அவர்தான். இல்லை என்றால் ஒரு தொலைபேசியிலாவது என்னிடம் தொடர்பு கொண்டு விடுவார். அதை சொல்லுவதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மனிதநேயத்தை பற்றி அவர் எழுதுகிறார் இந்த புத்தகத்தில். ஆனால் அவர் எவ்வளவு மனிதநேயத்தோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு ஆக்சிடென்ட், வீட்டில் ஒரு 6 மாதம் படுத்துட்டேன். வெளி உலக தொடர்பு இல்லை. நமக்கு இலக்கிய நண்பர்களை சந்திச்சு ஒரு வார்த்தை பேசலன்னா அது ஒரு ஜோராடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில தினமும் காலை 8 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வரும். அதை எடுத்து பார்த்தேன்னா அதுல மின்னல் இளவரசன் வரும். என்னிடம் ஒரு 10 வார்த்தையாவது பேசுவார். அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஏதோ ஒரு ட்ரிப் ஏறுற மாதிரி, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி என்னை ஊக்கப்படுத்துவது போல நான் மீண்டும் ஆர்வம் உள்ளவனாகவும் இலக்கியத்திலே பற்று உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்பது போல என்னை தூண்டிவிட்ட சொற்கள் அவை. அந்த சொற்களுக்கு அர்த்தமா பார்க்கக்கூடாது. அது கொடுத்த உற்சாகம், அது கொடுத்த உத்வேகம், அதுதான் என்னை மீண்டும் இந்த இதற்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியது. அந்த வகையில முதலில் மின்னல் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மின்னல் மழையின் கவிதை மழை என்று சொல்லிவிட்டாரை விட இதிலே சில தூறல்களாக இருக்கிறது, சிலது மழை துளியாக இருக்கிறது, சில நல்ல மழையாக இருக்கிறது, சிலது இடியுடன் கூடிய மழையாகவும் இருக்கிறது, மின்னலோடு கூடிய மழையாகவும் இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட நான் இப்படி சொல்லுவது எதை என்றால் அவருடைய மனநிலையை, அவர் சொல்லுகின்ற அவருடைய பாணியை, அதை எதை மென்மையா சொல்லணும், எதை கடுமையா சொல்லணும், எதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லணும், எதை உணர்ச்சியை அடக்கிக்கிட்டு சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பக்குவமாக சொல்லியிருக்கிறார் அந்த புத்தகத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா லாவோட்ஸ், சீன பேரறிஞர் லாவோட்ஸ் அவர்கள் ஒரு வரி சொல்லுவார். அந்த ஒரு வரியை படிச்சுட்டு ரொம்ப நாள் நான் அதனுடைய அர்த்தமும் புரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த வரியிலிருந்து நான் மீள முடியல. அது என்ன அப்படின்னா, ஒழுங்கற்றவைகளால் விரும்பப்படுவதில்லை, ஒழுங்கற்றவைகளால் விரும்பப்படுவதில்லை. ஒழுங்கு தான் ஒழுங்கு என்று பறைசாற்றிவிட்டால் ஒழுங்கற்றதாகி விடுகிறது. ஒழுங்கு தான் ஒழுங்கு என்று பறைசாற்றி விட்டால் ஒழுங்கற்றதாகி விடுகிறது. எவ்வளவு அதை ரொம்ப துல்லியமா நமக்கு புரிய வச்ச லாவோட்ஸ் அவர்கள். லாவோட்ஸுங்கிறவர் கன்ஃபூசியஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள காலத்து வரவர். அவர் இந்த தௌத ஜங்க்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தின் மூலமா தான் நிறைய இந்த மாதிரியான பாணி கவிதைகள் எல்லாம் அதுல வர ஆரம்பிச்சது. அவர் பார்த்தீங்கன்னா நாக்கு சிறந்ததா ஒரு மனிதனுக்கு பல்லு சிறந்ததான்னு கேட்கிறாரு. நாக்கா பல்லான்னு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு சீடனை கேட்குறாரு. நீ இதை சொல்லிட்டேன்னா உன்னை நான் தலைமை சீடனா வச்சுக்கிறேங்கிறாரு. அப்போ அவனை யோசிச்சு பார்த்துட்டு நாக்கு தான்றான், நாக்கு தான் சிறந்ததுங்கிறான். ஏன் அப்படி? பல்லு கடுமையா இருக்கு, அதனால அது கீழே விழுந்துருது. நாக்கு மென்மையா இருக்கு, அதனால தான் ரொம்ப நாள் நம்மளோடைய இருக்கு கடைசி வரைக்கும். ஆக மென்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை அவர் சொல்றாரு. அப்படியே அந்த லாவோட்ஸோடைய அந்த கருத்து புத்தர், ஓஷோ, கலீல் கிப்ரான், அவங்க மட்டும் இல்லாம ஜான் பால் சார்த்தர், அப்புறம் நீட்சே, ஃப்ரெட்ரிக் நீட்சே, இப்படி உள்ளவங்களுடைய பல கருத்துகள் இந்த நூல்ல ஒரு அசரீரை போல தெரியுது. ஆனா அதை பிரதிபலிச்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதனுடைய தாக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய தாக்கம் அதிகமாக, அதனால நல்ல கூர்ந்து வாசிச்சிருக்கார், நல்லா ஆழமா வாசிச்சிருக்கார். அதனுடைய விளைவுதான் இந்த நூலினுடைய அமைப்பு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நண்பர் ஆடலரசன் சொன்னது போல இது எந்த வகையிலும் சேர்க்க முடியவில்லை.
நவீன கவிதையும் சேர்க்க முடியல, புது கவிதைகளும் சேர்க்க முடியல, மரபு கவிதைகளும் சேர்க்க முடியல. ஆனா எல்லாமும் இது இருக்கு, சில இது மரபாகவும் இருக்கு. ரெண்டாவது அவர் இன்னொன்று சொல்றாரு, அவர் கவிதைன்னா என்ன